ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பான்ஸோட சீரம் சன்ஸ்க்ரீன் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா க்ரீம் டைப், இன்னொன்று லோஷன், இன்னொன்று ஜெல். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், மினரல் சன்ஸ்க்ரீனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த சன்ஸ்க்ரீன் சூட் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணணும். பட் சன்ஸ்க்ரீன் ரொம்ப மஸ்ட்டு. இல்லை நீங்கள் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்கள் சன்னால் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து சிவியராக டேன் ஆகும், ஏஜிங் ப்ராசஸ் அதிகமாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன் பேர்ன் ஆகும் அண்ட் மெலஸ்மா மாதிரியான ப்ராப்ளம் வரும் அண்ட் அன்இவன் ஸ்கின் டோன், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இது சீரம் பேஸ் சன்ஸ்க்ரீனில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும், உங்களுக்கு ரொம்பவே இன்விசிபிளாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பான்ஸோட சன் மிராக்கிள் சீரம் சன்ஸ்க்ரீனில் உங்களுக்கு SPF 50 PA++ இருக்குது. உங்களுக்கு 12 hour UV ப்ரொடெக்ஷன் இது கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நியாசினமைடு இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து உங்கள் ஸ்கின்ல பிக்மெண்டட் ஸ்கின்னாக இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா அதுவுமே வந்து கம்மி பண்ணி தரும். அண்ட் மற்ற சன்ஸ்க்ரீன் வந்து போடுறது கஷ்டமாக இருக்குது, க்ரீஸியாக இருக்குது, ஆயிலியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இந்த ஒரு பர்டிகுலர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பட் நம்ம எப்படி நம்ம போட்டாலுமே ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக போடணும். அப்போ தான் நம்ம நார்மலாக பார்த்திங்கனாலே நம்ம வெளியே போயிட்டு வரும்போது அங்கங்கே நமக்கு வந்து சன் டேன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அது ஃபேஸ்லிங் போது இன்னுமே நல்லா வந்து ப்ராமினெண்ட்டாக வந்து தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ, க்ரீம் டைப்பு, லோஷன் டைப்பு, ஜெல் டைப், இது மாதிரி எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நான் ஆயிலி, நான் ஸ்டிக்காக இருக்கும். அண்ட் ஒயிட் காஸ்ட்டும் இருக்காது. அண்ட் அல்ட்ரா லைட் அண்ட் சீக்கிரமாகவும் ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆகிடும். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் கூட. 14 ml வந்து உங்களுக்கு 209 வருது. பட் இதை வந்து லைட்டாக நீங்கள் ஃபேஸில் வந்து ஒரு 4 drop பிடிச்சி தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுது. ஸோ பெரிய ஒரு இது இல்லை. அண்ட் மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பாட்டிலில், கிளாஸ் பாட்டில் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள ஒயிட் கலர் சன்ஸ்க்ரீன் வந்து இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பான்ஸோட ஃப்ரேக்ரன்ஸோட இருக்குது. பட் இது வந்து சீரம் மாதிரி ரொம்ப அப்படியே ஜெல் மாதிரியோ இல்லைன்னா லோஷன் மாதிரியோ இல்லை, லைட்டான க்ரீம் ஃபார்மெட்டே இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக உங்களுக்கு ஒரு சீரம் பேஸில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இவங்க வந்து சீரம் சன்ஸ்க்ரீன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து அப்சர்வபிளாக தெரியாத மாதிரி இருக்கணும் இது. பட் இது நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும்போது வர ஃபீல் வந்து இதில் வந்து லைட்டாக வருது. இது வந்து நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம நார்மல் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணோம்னா லைட்டாக ஒரு ஒயிட் காஸ்ட், அதாவது சின்னதாக ஒரு ஒயிட் காஸ்ட் வந்து இந்த சீரம் சன்ஸ்க்ரீன்லேயுமே வந்து தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை அந்த பண்ண இடத்துல மட்டும் அந்த ஒரு லைட்டாக வெள்ளை அடித்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க நோ ஒயிட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து இதில் வந்து அப்ளிகபிள் ஆகாது. லைட்டாக ஒயிட் காஸ்ட் வந்து கொடுக்குது. மற்றபடி உங்களுக்கு ஆயிலியாக இருக்கிறது, க்ரீஸினஸ் ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் டார்க் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு இது அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வெள்ளை அடித்த மாதிரி தெரியும். ஃபேர் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு, மீடியம் ஸ்கின் டோன் ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு வந்து தெரியாது. அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும். மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அண்ட் நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட பான்ஸோட எல்லா சீரமும், அதாவது உங்களுக்கு நியாசினமைட் ஆகட்டும், குளுட்டோனியாசினமைட் ஆகட்டும், எல்லாமே வந்து அவைலபிலிட்டியாக வந்து இருக்குது. அண்ட் பான்ஸோட இந்த நியூ லான்ச் வந்து உங்களுக்கு இவங்களோட கிளைம் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 out of 4 கொடுக்கலாம். பிகாஸ் இதில் ஒயிட் காஸ்ட் இருக்குது, PA++ 2+ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நெகட்டிவ். அண்ட் மற்றபடி இதோட உங்களுக்கு லுக் ஆகட்டும், அந்த மேட் ஃபினிஷ் ஆகட்டும், அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற பான்ஸோட சன்ஸ்க்ரீனை விட கொஞ்சம் வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பிகாஸ் சீரம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து இது கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் நார்மல் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் எனக்கு சொல்லுங்கள். மற்றபடி இது நான் கொமோலஜிக் தான், பிம்பிள்ஸ் வருது, பிரேக் அவுட்ஸ் வருது, சைட் எஃபெக்ட்ஸ் வருது, அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் தான் வந்து இது நல்ல ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.